புதிதாக அமைச்சரவையில பங்கெடுத்தவங்க இருக்காங்க இல்லையா? அமைச்சராக பதவியேற்றவங்க. இப்ப அவங்கள வந்து அந்த உரிய நாற்காலியில உட்கார வைக்கிற ஒரு ப்ரொசீஜர். அதாவது பொதுவா திராவிட கட்சிகள்ல நம்ம சமீப காலமா நான் பார்க்குறேன். அதாவது அது கட்சியா இருந்தாலும் சரி, ஆட்சியா இருந்தாலும் சரி. ஒரு ஒரு பொறுப்ப குடுத்துட்டு, அந்த நாற்காலியில அந்த தலைவர் கொண்டு போய் அவர உட்கார வைக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கமா நடக்குது. இப்ப விஜயும் வந்து அத வந்து செய்திருக்காரு. அமைச்சர்கள்லாம் அவங்க நாற்காலியில போய் உட்கார வைக்கிறது அப்படின்றத. இப்ப கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில பங்கெடுத்துக்கிறாங்க. அவங்களும் கூட வந்து இந்த நாற்காலியில உட்கார்ற அந்த அதிகாரத்தை ஏற்கிறது அப்படின்ற அந்த விஷயங்கள பண்றாங்க. இப்ப அதுல வந்து அந்த நாற்காலியில உட்கார்றதுக்கு சில பேர் சங்கடப்படுறாங்க. தலைவர் நிக்கிறாரு, நம்ம எப்படி உட்கார்றது? அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. பொதுவாவே அது அந்த மைண்ட் செட் இருக்கும். கட்சி பதவிகள்ல கூட வந்து அது இருக்கும். அ கட்சி தலைவர் நிக்கிறாரு, நம்ம எப்படி உட்கார்றதுன்னு கூட யோசனைகள்லாம் இருக்கும். அ அத உட்கார்ற தயங்குறத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இப்ப எல்லாரும் தான் தயங்குறாங்களா? இதே தமிழ்நாட்டுல, இதே எக்கோசிஸ்டம்ல இருக்கிற எல்லா மனிதர்களும் தயங்குறாங்களான்னு பார்த்தா, இன்றைய சூழ்நிலையில வளர்ற இளைஞர்கள் தயங்குறதில்ல. அது உண்மதான். இப்ப இளைஞர்கள் உள்ள வராங்கன்னா, அவங்க கேட்கறதெல்லாம் இல்ல. சேர் இருந்தா இழுத்து போட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆமா. முடிஞ்சா கால தூக்கி மேல வச்சுக்கிறாங்க. சின்ன குழந்தைகளும் அப்படிதான் பண்றாங்க. இப்ப நம்ம டாக்டர் கிளினிக் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இதுல இருக்கிறத எடுத்து எல்லாமே அவங்க எல்லாம் என்து தான் அப்படின்ற ஆட்டிட்யூட்ல இருப்பாங்க. பட் ஓல்டு ஸ்டைல்ல வந்து ம். உட்கார சொன்னா உடனே உட்கார்ந்துறதா? கால் மேல கால் போட்டு வேற உட்கார்றதான்ற அந்த ஒரு அப்போ நானும் அ, அத பார்க்குறேன். நெறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கால தூக்கி இங்க வச்சா, ஆ, இல்ல ஏதாவது தொட்டுட்டா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆ. கரெக்ட்டா உட்காரு. "ஏய் இப்படி கட்டு" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க சொல்றோம், "இல்ல, இல்ல லெட் தெம் பி அவங்க இயல்பா இருக்கிறபடி இருக்கட்டும்" அப்படின்றத நாங்க சொல்றோம். பட் பேரண்ட்ஸுக்கு அந்த டெண்டன்சி இருக்கு பாருங்க. கரெக்ட் பண்றாங்க. கால் மேல கால போடக்கூடாது, கால அசைக்கக்கூடாது, கை டேபிள் மேல வைக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கணும், ஃபார்மலா உட்காரணும், அப்படி மரியாதையா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது வந்து கல்ச்சுரலா தான் வருது. வழி வழியா சொல்லி தரப்பட்டிருக்கு. காலம் காலமா இங்க சொல்லி தரப்பட்டிருக்கு. சில பேர் உட்காருவாங்க, சில பேர் நிப்பாங்க. சில பேர் வந்து குந்தி உட்காருவாங்க. குந்துறதுன்னா தே வில் நாட் சிட், தே வில் நாட் ரெஸ்ட். அவங்களோட கால்ல அப்படியே நிக்கிற நுனியில மாரி உட்கார். உட்கார்ந்து இருக்கணும். ம். அப்படி உட்கார்றதுன்றது தான் லேபரர்ஸ்க்கான உட்கார ஸ்டைல். லேபரர் வந்து ரெஸ்ட் எடுத்து உட்காந்துறக்கூடாது. ஹான்சஸ்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஸ்டைல்ல அவங்க அப்படி ஒரு ஒரு கிளாசிஃபிகேஷன் இந்த ஆள் இப்படி இப்படி உட்காரணுன்றது வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இத நெறைய தடவ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த காலத்துல நான் ட்ரெய்னிங்ல இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஸ்டூல் இருக்கும். உட்காருங்க அப்படின்னு நாங்க நோட்ஸ் எழுதுனா உட்கார மாட்டாங்க. உட்காருங்க, உட்காருங்கன்னு சொன்ன பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க உட்காருவாங்க. நாங்க நின்னு எல்லாம் செக் பண்ண முடியாதுல்ல. உட்கார்ந்தா தான் எங்களுக்கு அந்த சைஸ்ல தான் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தாங்க இருக்கு உட்காருங்கன்னு சொன்ன பிறகு உட்காருவாங்க. இவங்க என்ன இவ்ளோ தயங்குறாங்களே அப்படின்னு யோசிச்ச பிறகு தான் அதுல நெறைய அந்த ஜாதிய ஹைரார்கி இருக்கு, ப்ரொஃபைலிங் இருக்கு. வேற வேற மக்கள் வேற வேற யோசிக்கிறாங்கன்றது ரொம்ப சர்ப்ரைசிங் ட்ரூத் அதுதான். இல்ல ஜாதிய மனநிலை தாண்டி, இப்போ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறவங்க கூட ஒரு மரியாதை கலந்த உணர்வு இருக்குல்ல. இல்ல இந்த மரியாதை ஏன் வெளிநாட்டுல இல்ல? இந்த மரியாதை ஏன் வெளிநாட்டு மீடியாவ பார்க்குற இந்தியன் சில்ட்ரனுக்கு இல்ல? ஏன்னா இது வந்து சொல்லி தரப்பட்டது. நம்ம நீயும் மனிதன், நானும் மனிதன். ஆ அ லேர்ன்ட் ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து அவங்க பிகினிங்லேருந்து எல்லாரும் ஈக்குவல்னு நினைக்கிறாங்க. எல்லா சேனலும் ஈக்குவல், எல்லா ஃபுட்டும் ஈக்குவல், எல்லா ஊர் கல்ச்சரும் ஈக்குவல்னு நினைக்கிறதுனால, இந்தியாவும் எல்லாம் ஃபுல்லி ஈக்குவல். பெரியவங்க என்ன, சின்னவங்க என்ன, ஆம்பளை என்ன, பொம்பளை என்ன, எல்லாரும் உட்காரலாம் அப்படின்னு அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது தான் இயல்பான மனநிலை. அதுதான் கரெக்ட். நம்ம யோசிக்கிறோம்ல, ஐயோ! தலைவர் இருக்காரு, நான் உட்காரலாமா? அவர் தலைவர் வந்து அவர மீறி நம்ம உட்காந்துட்டோம்னு நெனச்சுக்க போறாரு. ஐயோ! இப்படி ஆயிட போகுது. ஐயோ! இப்படி ஆயிடக்கூடாதுன்றது வந்து அந்த தயக்கங்கள் சொல்லி தரப்பட்டிருக்கு. அத ஈவன் விஜய் கூட அவர் சேர்ல போய் உட்காரவே இல்ல. அப்படி நின்னு இப்படி கைய அப்படி பண்ணி, அப்படி கைய அப்படி பண்ணி ஒரு நேரம் மனசுக்குள்ளே ஜபத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உட்கார்றாரு. ஆஃப்டர் ஆல் ஒரு சேர், அந்த சேர்ல உட்கார்றதுனால ஒண்ணும் மாறப் போறதில்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன கரெக்ட். யோசிக்கிறீங்க? உங்க நியூரான் என்ன ஃபயர் இன்னும் பண்ணுது? சொல்லப்போனா முஸ்லீம் லீக் அமைச்சரவையில பங்கெடுத்தாங்க இல்லையா? அப்போ வந்து அந்த துவா பண்ணாங்க. அது கூட இந்த மாரி விமர்சனமாச்சு. பழக்கங்கள் எதை அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி கொண்டு வரோம்னா, நேரங்காலம் பார்த்து உட்காரணும். ஏன்னா அந்த அது சேர் நடக்குது. அது அந்த நடக்குது. சேர் பயங்கரமான சேர். அந்த சேருக்கு சக்தி இருக்கு. அந்த சேர் எதுல பண்ணது? இந்த டைரக்ஷன்ல இருக்கணுமா? அந்த டைரக்ஷன்ல இருக்கணுமா? இது எதுவுமே டஸ் நாட் மேட்டர். உங்க மூளை தான் மேட்டர். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன செயல்படுறீங்கன்றது தான் கணக்குல எடுத்துக்கணுமே தவிர, இந்த சில்ட்ர மேட்டர்லாம் நம்ம கவனிச்சுன்னே இல்ல ஆனா, இருக்கக்கூடாது. இப்ப ஜோசியம் பார்த்து, நேரம் பார்த்து, கணித்து அ பதவியேற்பு விழாலாம் நடக்குது. பொதுவாவே அப்படிதான் நடக்குது. திருமணங்கள், சடங்குகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இப்ப ஒரு விமர்சனம் வந்த உடனே தாவேகா தலைவர் வந்து அந்த ஜோசியக்காரன் நியமனத்த ஜோசியக்காரர வந்து நியமனத்தை எடுத்துட்டாரு. அரசு பதவியிலருந்து. இப்ப ஆனா அது வந்து இப்ப அவரு அரசு பதவியில இல்லன்னாலும், அந்த ஆலோசனைகள் தொடர தானே போது. இப்ப அததான் நம்ம ஆக்டிவா கொஸ்டின் பண்ணணும்.
ம். நீங்க யங்ஸ்டர், யூத் நீங்க வந்து புதுசா ஏதாவது கொண்டாடுவீங்கன்னு பார்த்தா, அத பழசு கொண்டாடுறீங்களே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சில எம்எல்ஏக்கள், அமைச்சர்லாம் கையில எலுமிச்சம் பழம் வச்சுக்கிட்டு ஆ பேசுறாங்க. இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் வந்து இது வந்து ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் சயின்டிஃபிக் சொசைட்டி. நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. இந்தியால மட்டும் தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நம்மளோட கடமை என்ன? டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். அப்ப சயின்டிஃபிக் டெம்பர் இல்லாதவங்கலாம் அப்ப தேச துரோகம் பண்றாங்க. உண்மையிலே நீங்க தேசத்துக்கு பேட்ரியாட்டிக் சிட்டிசனா இருந்தா சயின்டிஃபிக்கா யோசிங்க. இல்ல அப்ப அந்த ஒரு சேர் இருக்குன்னா, நம்ம சேர் எதுக்கு இருக்கு? உட்கார்றதுக்கு இருக்கு. இது நம்ம உட்கார்றதுக்கு தான் இந்த சீட் இருக்கு. எலெக்ஷன்ல ஜெயிச்சு இந்த பதவிய நம்ம அடைஞ்சதே அந்த இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு. நீங்க நின்னுட்டு கூட வேலை செய்யுங்க. அத பத்தி இல்ல. ஆனா வேலைய செய்யுங்க. ஆனா அதற்கு இவ்வளவு பெரிய சீன போட்டு அது ஒரு இல்ல அதுல இப்ப உட்கார வைக்கிறாங்கல்ல. இப்ப அவங்களோட மனநிலையும் ஒண்ணு இருக்குல்ல. உட்கார அந்த மாதிரி வச்சோம்னா உட்காந்துட்டாரா உட்கார அப்படின்னு. வைக்கிறதுன்றதே இந்த செரிமோனியலா இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதது. ஏன் ம். அவருக்கு உட்காந்துக்க தெரியாது? உங்க கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அது மாதிரி வெறும் சேர் தானே. எத்தனை சேர்ல உட்காந்துருப்பாரு அவரு? இந்த இன்னொரு சேர்ல உட்கார்றதுக்கு அவருக்கு தெரியாதா அது என்ன? நீங்க நீங்க போற போக்குல சொல்லலாம். ஆனா உட்கார்றதுக்கு அந்த அதிகாரத்தில் போய் உட்கார்றதுக்கு பின்னாடி ஒரு போராட்டம் இருக்குல்ல. அதுதான் சொல்றேன். அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு போராட்டம் இருக்குல்ல. அததான் நான் சொல்றேன். அது அந்த சும்மா நடக்கல. அந்த இடத்துக்காக வந்துட்டோம்ல. அந்த இடம் கிடைச்சதுல்ல. அப்ப எப்படி கம்பீரமா உட்காரணும்? அப்ப கூட ஐய்யய்யோன்னு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியலையேன்னு உட்கார்ந்தா, அப்ப போராடினதே வீண் தானே. ஏய் என் சேர்றா நான் உட்காருவேன்ல சொல்லணும். அது கபாலி ஏன் அது ஏன் கபாலி வரல? டயலாக் மாரி கால் ஆ மேல கால் போடுவேன்டா. என் சேர் நான் உட்காருவேன், கால போட்டுப்பேன். இது ஒரு தடவ நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இமயம் சேனல்னு நெனைக்கிறேன். அந்த சேனல்ல ஒரு அ சுதந்திர தினமோ, மகளிர் தினமோ அதுக்கு நானு நெறைய பேர் அதுல டாக்டர் திருமாவளவன் வந்திருந்தாரு. அப்போ நான் கால் மேல கால் தான் உட்காருவேன். அப்போ நான் உட்காந்துருந்தேன். அங்க யாரோ ஒருத்தர் 2, 3 கட்சிக்காரங்க, "இந்த டாக்டர் என்ன கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க" அப்படின்னு ஒரே ஒரே கான்ஃப்ளிக்ட் பண்ணி விட்டாங்க. அப்போ அப்போ அவருக்கு என்ன தெரியாது. நான் யாரோ டாக்டரா அப்படின்ற லெவல்ல தான் தெரியும். பட் எனக்கு தெரியும் அவரு வந்து கட்சி தலைவர்ன்னு தெரியும்ல. அவர் வந்து ஒரு லேடி வந்து கால் மேல கால் போட்டு உட்காரும்போது நீங்க அவங்க கால் மேல அவங்க கால் போட்டுக்கிறாங்க. நீங்க எதுக்கு ஒரு இஷ்யூ ஆக்குறீங்க? அப்படின்னு அவரு கடந்து போயிட்டார். ஹி டிட்ன்ட் ஈவன் அதுக்கப்புறம் வேற எதுவும் பேசல அவரு. அப்புறம் நான் அதுக்கப்புறம் இருந்த அந்த விமன் லீடர்ஸ் கிட்ட நான் பேசுறேன். பாருங்க இவரு தான் லீடர். இப்படிதான் இருக்கணும். ஒரு வுமன் உட்காரும்போது இவர் சப்போர்ட் பண்றாரு. இது இல்ல பகுத்தறிவோட யோசிக்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனா, "நீ எல்லாம் ஒரு ஆளா?" அப்படின்னு தன்னுடைய திமிர காட்டுறதுக்கும் அத பயன்படுத்துறாங்கல்ல சிலரு. வேணும்னே கால் மேல கால் போடுறது. கால் இல்ல அது உரசுறாங்க. வந்து அது ஒரு சமிக்கையா பயன்படுத்துறதே வந்து அல்பமான விஷயம். போடுறது, போடாதது இதுலலாம் ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்ல. சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதா காட்டிக்கிறது. அது சினிமாலேருந்து வருது. இந்த சினிமாலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து கால அப்படி நீட்டி டெடுக்கு ஆட்டி இதெல்லாம் தேவையில்லாத பில்டப் பண்ணி மக்கள் மனசுல இந்த மாதிரி தேவையில்லாத டாக்ஸிசிட்டிய அவங்க புகுத்துறாங்க. சும்மா எல்லாரும் உட்கார்ற மாரி குழந்தைங்கள்லேருந்து நம்ம உட்கார்ந்துட்டு தானே இருக்கோம். ம். எப்போ உட்கார்றோம் நம்ம? சைல்ட்ஹுட்லேருந்து உட்கார்ந்துட்டு தானே இருக்கோம். ஏதோ ஒரு சேர்ல, பிளாஸ்டிக் சேர்லயோ, ஆர்டினரி எதுலயோ உட்கார தானே செய்றோம். அதிசயமா புதுசா அன்னைக்கு தான் உட்கார்ந்த மாரி எதுக்கு ஒரு சீன்? தேவையில்லல்ல. இல்ல அதுதான் நீங்க கடந்து போறீங்கன்னு சொல்றேன். இப்ப கபாலி படத்துல அந்த சேர் தான் ஒரு குறியீடா காமிச்சிருப்பாரு. ஒரு ஒருத்தர் முன்னாடி அதிகாரத்துக்காக உட்கார்றதுன்றதே வந்து அது எப்போ வரும்னா, நீங்க சொல்ற மாரி உட்காரவே விடல. நான் சொன்னேன்ல, நீங்க உட்காரக்கூடாது. குந்தி தான் இருக்கணுன்றதுலேருந்து உட்கார வச்சது, சப்பளங்கால் போட்டு உட்கார வச்சது, ஒரு பெஞ்ச்ல உட்கார வச்சது, ஸ்டூல்ல உட்கார வச்சது, சேர்ல உட்கார வச்சது, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சது, அதிகார பதவியில அப்ப இந்த ஹைரார்கில வருது. அப்ப அதிகார பதவி வந்துட்ட பிறகு, அப்போ அப்போ கூட உட்கார்றதுக்கு தயங்குனா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க தயங்கி இருக்கவே கூடாதுல்ல. அவரு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும்போது சபாநாயகரா திரு தனபால் இருந்தார்ல. அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த பதவி அப்படின்றது பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆனா, சட்டமன்றத்துல செல்வி ஜெயலலிதா எழுந்துக்கும் போதெல்லாம் அவரு எழுந்துக்குவாரு. தானாவே வந்து அந்த ஒபீடியன்ஸ் அந்த இருக்குல்ல, அந்த அடிமைத்தனம் வந்து அத நம்ம தவிர்க்கணும். அத அன்லேர்ன் பண்ணணும். நிக்கிறதுனால மரியாதை வந்துருமா? மரியாதை மனசுக்குள்ள தானே இருக்கணும். அப்படி நின்னு அவன் மரியாதை வச்சிருக்கீங்க. மரியாதை எதுக்கு காட்டணும்? ஆனா தன்னுடைய விசுவாசத்த காட்டுறதுக்காக கால்ல விழுந்து இந்த எல்லாம் பண்றாங்க. விசுவாசம்ன்றது எதுக்கு காட்டணும்? அது ஆண்டான் அடிமை முறையில தானே அதெல்லாம் காட்ட சொல்லியிருப்பாங்க. இப்பதான் எல்லாரும் சமமாயிட்டோம்ல. எது காட்டணும்? ஏன் விசுவாசத்த காட்டணும்? அது தேவையில்லாத ஒரு அந்த காலத்து ஆணி. அது வேண்டாம் அப்படின்றத நம்ம எல்லாரும் நம்ம சில்ட்ரன் அத பண்றதில்ல. இல்ல இப்ப இப்ப நம்ம இளைஞர்கள்னு சொல்றோம். இப்ப தாவேக்காலே வந்து அமைச்சர்களாக இளைஞர்கள் கூட இருக்காங்க. பிலோ 30 அந்த மாரிலாம். ஆனா அந்த நீங்க தேவையில்லாத ஆணின்றீங்கல்ல. இப்ப அதுல ஒரு கெத்து இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் லீடரோட படத்த வச்சுக்கிறது, கொடிய வச்சுக்கிறது. அந்த இது புது கட்சின்றதுனால, இந்த முன்ன இருந்த இந்த பழக்கவழக்கங்கள், தேவையில்லாத இந்த செரிமோனியல் பிஹேவியர், ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் இவங்க புறக்கணிச்சுட்டு, ஃப்ரெஷ் நியூவா, மாடர்னா, ஸ்டைலா, சயின்டிஃபிக்கா ஏதாவது பண்ணணுமே தவிர, அந்த காலத்து அர்த்த பழைய விஷயங்கள அதே மாவு போட்டு அரைச்சு அதே வடைய சுட்டுட்டு இருந்தாங்கன்னா, அடுத்த எலெக்ஷன்ல இவங்க மேலயும் மக்கள் கடுப்பு வரும். நீங்க புதுசா ஏதாவது செய்வீங்கன்னு பார்த்தா, அதே பழைய விஷயம் தான் செய்றீங்களா? அதுக்கு எதுக்குடா உனக்கு ஓட் போடணும்னு யோசிப்பாங்கல்ல மக்கள்.
மக்கள் எவ்வளவு சீக்கிரம் ஒரு கடுப்பாறாங்க. வழக்கமான விஷயத்துல இருந்து விலகி போறது இருக்குல்ல, அதுல ஒரு அச்சம் இருக்குல்ல. அது எனக்கு இப்ப பயனுள்ள பாதி பேர் கையில கயிறு கட்டியிருக்காங்க. சில பேர்லாம் 10 கயிறு 12 கயிறுலாம் கட்டியிருக்காங்க. இப்ப அது வந்து இல்ல ஒரு அது அததான் நான் இப்ப சொல்ல வரேன். இப்ப விஜய் கூட ஏதோ ஒரு கலர்ல குங்குமமா தான் வச்சிருக்காருல்ல. கருப்பு பொட்டு வைக்கிறாரு. அது எங்களுக்கு அவமானமா இருக்கு. நீ எங்கள ரெப்ரசன்ட் பண்ற லீடர் வந்து எதுக்குமே பயப்படக்கூடாதுல்ல. ஏதோ ஒண்ணு நம்ம பெயர் தெரியாத விஷயம், நடக்கக்கூடாத விஷயம், ஏதோ ஒண்ணுத்துக்கு நீங்க பயந்து ஏதோ ஒண்ணு நெத்தியில வச்சுன்னு வரீங்கன்னா, உங்கள பார்க்கும்போது ஐயோ! இந்த ஆள் பயந்துட்டாரேன்னு எங்களுக்கு தோணும்ல. முதலமைச்சரா பதவி ஏற்கும்போதே கையில ஒரு கயிறு கட்டியிருந்தாரு. நீங்க மனசுக்குள்ள என்ன வேணா பயந்துக்கோங்க. ஆனா வெளியில பயந்த மாரி காமிச்சுக்காதீங்க. இது மாரிலாம் ஓகே. போட்டுன்னு வராதீங்க. எங்களுக்கு அவமானமா இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாரும் எங்க சீஃப் மினிஸ்டர்ன்னு உங்கள பார்க்குறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா உங்கள பார்க்குது. நாங்க அந்த இடத்துல கொண்டாந்து உங்கள உட்கார வச்சிருக்கோம். ஆனா மனித மனமே அந்த ரிச்சுவல்ஸ்குள்ள அடங்கி அத கட்டப்பட்டிருக்குல்ல. ஓவர் கம் பண்றது தானே அது ஓவர் கம் பண்றது அதானே எங்க எங்க உங்க ஃபீல்டே வேலை அதுதானே. அது. எங்க வேலை அதுதான். பயம் இயல்பானது. பயம் வந்து நியாயமானது கூட. காரணத்தோட தான் பயங்கள் இருக்கு. ராசி பார்க்கறது. அ ஐய்யய்யோ! எதுவும் நடந்துறக்கூடாது. இவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறோமே யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கும். ஆனா நான் பயந்துட்டேன்றத நீங்க ஏன் காமிக்கிறீங்க? ஒரு ராஜாவா இருக்கிறவங்க, லீடரா இருக்கிறவங்க பயந்த மாரி காமிச்சுக்க கூடாதுல்ல. ஒரு ஆப்பரேஷன் பண்ற டாக்டர் வந்து இன்னைக்கு பயமா இருக்குங்க. கயிறு கயிறு கட்டிட்டு போறேன்னா, கயிறு கட்டிட்டு போற டாக்டர் பேஷண்ட் நம்ப மாட்டாங்க. ஐயோ! காப்பாத்துறவரே கயிறு கட்டியிருக்காரு. இவரு எதுக்கு கயிறு கட்டின்னு இருக்காரு? அப்ப இவருக்கே டவுட் தான் போல இருக்கேன்னு பயப்படுவாங்கல்ல. அதனால தான் டாக்டர்ஸ் கூட பாருங்களேன், நாங்க எந்த விதமான இந்த மத சாயமும் பூசக்கூடாது. சில பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் போட்டுன்னு தான் வருவேன். என்னோட மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெர்சனலைஸ்ட். ஆனா ஆக்சுவலா எங்களுக்கு அதெல்லாம் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? நீ உன் சயின்ஸ நம்புறல்ல, உன் வேலைய பாருன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ அதே மாரி தான் முதலமைச்சரும். அவரும் இந்த கான்ஸ்டிடியூஷன நம்புறாருல்ல, அவர் வேலைய பார்க்கணும். அவர் வேலைய அவர் கரெக்ட்டா பார்த்தா, நாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப நான் இத வச்சிருக்கேன், அதனால ஜெயிச்சேன். இத வச்சிருக்கேன், அதனால ஜெயிச்சேன். இத வச்சிருக்கேன், அதனால அதெல்லாம் நீங்க ஜெயிக்கல. நாங்க ஓட்டு போட்டதுனால தான் நீங்க ஜெயிச்சீங்க. நாங்க தொடர்ந்து உங்கள நம்பணும்னா, நம்பகத்தன்மை வரா மாரி நீங்க நடந்துக்கணும். நீங்க ஏதோ ஒரு சின்ன அல்பமான ஒரு சூப்பர்ஸ்டிஷன்ல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, அப்ப எங்களுக்கு டவுட்டா இருக்கும்ல. இவ்ளோ பயந்தவருக்கு நான் ஓட்டு போட்டோம்னு நம்ம யோசிப்போம்ல. இல்ல அந்த கோட்டு போட்டதுன்றது கூட ஒரு விமர்சனமா சொல்றாங்க. அது அது தேவையா? இல்ல ஆக்சுவலி மிஸ்டர் விஜய்க்கு இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஹி சோ தின். வேற ஆள் இல்லாம தெரியவே தெரியாது. அவரு அங்க இருக்கிறதே தெரியாம போயிடும். ஹி இஸ் தி தின்னெஸ்ட் மினிஸ்டர் தேர். விச் இஸ் நாட் சர்விங் ஹிம் வெல். ஒரு பிரசன்ஸே இல்லாம இருக்கு அவருக்கு. மேபி அதனால நான் இருக்கிறேன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒரு போட்டு தேவைப்படுது போல இருக்கு. லெட் ஹிம் இவால்வ். ஹி இஸ் a வெரி நியூ யங் லீடர். லெட் ஹிம் டேக் ஹிஸ் டைம். அவர் இவால்வ் ஆயிட்டு வராரு. அவருக்கு வேண்டிய சப்போர்ட்ட நம்ம குடுக்குறோம். பட் அட் த சேம் டைம் அவர் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஜிங்க் சப் அடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. வேர் தேர் இஸ் a mistake, it's our job to point it out.